வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். சரவணன் வந்ததும் சரவணன் அப்பா கேக்குறாரு, என்னடா ஆளாளுக்கு போன் பேச போயிடுறீங்க அப்படின்னு கேக்குறாரு. வந்தா சீக்கிரம் வீட்டுக்கு போலாம்ல அப்படின்னு சொல்றாரு. இதோ வந்துருவாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு சரவணன். வந்துருவானா, எப்ப வருவா அப்படின்னு சிவகாமி கேக்குறாங்க. போன் பேசுறதுக்கு ஒரு அளவு வேணாமா, எல்லாரும் சாப்பிட்டே முடிச்சாச்சு, இன்னுமா போன் பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு சிவகாமி கேக்குறாங்க. என்ன சிவகாமி எப்ப பார்த்தாலும் சந்தியாவை திட்டிட்டே இருக்கிற அப்படின்னு சரவணன் அப்பா கேக்குறாரு. அவ வேலையும் பார்த்துட்டு குடும்பத்தோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தானே இருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. எல்லாரையும் சாப்பிட்டு கூப்பிட்டுட்டு அவ ஒரு பக்கம் போன் பேச போயிட்டா, இவன் வேற போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. சந்தியா இப்ப அவங்க வந்துடுறாங்க. சாரி மாமா, சாரி அத்தை, கொஞ்சம் ப்ராப்ளம், அதனாலதான் லேட் ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாரும் திருப்தியா நல்லா சாப்பிட்டோமா, உனக்காக தான் வெயிட்டிங், வீட்டுக்கு போய் நல்லா தூங்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாரு. சரி வாங்க போலாம் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறாங்க சந்தியா. கவிதா இப்போ பரந்தாமன்ட்ட சொல்றாங்க, இனிமே நம்ம அந்த சரக்கு பின்னாடி ஓடி எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பரந்தாமன் சொல்றாரு, அந்த சந்தியாவை மீறி நம்மளால ஒரு சொட்டு கூட எடுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்றாரு. நான் ஒன்னும் சந்தியாவுக்கு பயந்துட்டு வேணான்னு சொல்லல, நமக்கு வேற ஒரு வேலை இருக்கு அப்படின்னு கவிதா சொல்றாங்க. அங்கிள், தேர்தல் செலவுக்கு நிதி அனுப்பியிருக்கிறாங்க, அந்த மொத்த காசும் நம்ம கைக்கு வரணும், அதுக்கான வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க கவிதா. கட்சி பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் அதுக்கு ஒத்துப்பாங்களாமா அப்படின்னு பரந்தாமன் கேக்குறாரு. ஒத்துக்க நம்ம தான் வைக்கணும் அப்படின்னு கவிதா சொல்றாங்க. அப்பா இருந்திருந்தா எல்லாமே இங்கதானே வரணும், அதே மாதிரி இப்ப கூட எல்லாம் இங்கதான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க கவிதா. கட்சிக்குள்ள போறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லம்மா அப்படின்னு பரந்தாமன் சொல்றாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் வீரமணியை கூப்பிட்டு வர வேலையை பாருங்க அப்படின்னு கவிதா சொல்லிடுறாங்க. அடுத்ததா சரவணன் வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. சந்தியாட்ட சரவணன் கேக்குறாரு, என்னங்க ஏதோ பலமான யோசனையா இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்லங்க, எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. எல்லார் கூடயும் சேர்ந்து சாப்பிட முடியல, அதை நினைச்சாதான் டென்ஷனா இருக்கு அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பிளாக்ல விக்கிறவங்ககிட்ட சரக்கு சீஸ் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சா அங்க கூட அதுக்கு பாதுகாப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் குள்ள இருக்கிற திருடங்களை ஒழிக்கணுங்க அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. இதெல்லாம் எல்லா இடத்துலயும் நடக்கிறது தாங்க, நீங்க புதுசா ஜாயின் பண்ணனால உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சரவணன் சொல்றாரு. எல்லா விஷயங்களையும் பார்த்து டீல் பண்ணுங்க அப்படின்னு சரவணன் சொல்றாரு. நான் வேலை விஷயத்த வீட்டுல வந்து பேசுறதுனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சந்தியா கேக்குறாங்க. நீங்க இப்படி திடீர்னு கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு சரவணன் கேக்குறாரு. வேலை விஷயத்த உங்ககிட்ட வந்து சொல்லி உங்க மேல டென்ஷன் ஏத்துற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. இனிமேல் வேலை விஷயத்த நான் வீட்டுல வந்து பேச மாட்டேங்க, நம்மளுக்குள்ள இருக்கிற பர்சனல் விஷயங்களை பத்தி மட்டும் தான் பேசுவேன் அப்படின்னு சந்தியா சொல்லிடுறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சரவணன் சொல்றாரு. இது சொல்ற விஷயம் கூட இல்ல, பாக்குற விஷயங்க அப்படின்னு சரவணன் சொல்றாரு. சந்தியா கண்ணை மூடிட்டு இப்போ ரூம்குள்ள கூட்டிட்டு போறாரு. சந்தியா கையில அந்த வின் பண்ண ட்ராஃபியோட இருக்கிற போட்டோகிராஃப் இப்ப அங்க இருக்கு. இதை ஃப்ரேம் பண்ணி சரவணன் வால்ல மாட்டிருக்கிறாரு. இதை பார்த்த உடனே சந்தியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சிவகாமி இப்போ சரவணன் ரூமுக்கு வராங்க. சந்தியா கையில இருக்கிற அந்த ரேடியோவை ஆஃப் பண்ணி வைக்க சொல்லுடா அப்படின்னு சொல்றாங்க. சத்தத்துல தூக்கமே வர மாட்டேங்குதுடா அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் சொல்றாரு, அது அவங்களோட வேலை சம்பந்தப்பட்டதுமா, அப்படிலாம் ஆஃப் பண்ணி வைக்க முடியாதுமா அப்படின்னு சொல்றாரு. அத்தை ஸ்டேஷன்ல இருந்து ரவுண்ட்ஸ் போயிருக்கிறாங்க, இந்த நேரத்துல என்னால ஆஃப் பண்ணி வைக்க முடியாதத்த அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. எல்லாம் என்ன சொல்லணும், உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போறாங்க சிவகாமி. சரவணன் சந்தியாட்ட சொல்றாரு, அம்மா பேசினது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல சந்தியாவுக்கு ஒரு போன் கால் வருது. அதுல சொல்றாங்க, ஐஜி இப்போ ரவுண்ட்ஸ் வராங்க மேடம், நீங்க கண்டிப்பா ரோந்துல இருந்துதான் மேடம் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சந்தியா சொல்லிடுறாங்க. சந்தியா சரவணன்ட்ட சொல்றாங்க, இந்த நேரத்துல நான் கிளம்பி போனா அத்தை கோபப்படுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேலைனா இப்படிதான் இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியுங்க, அம்மாவுக்கும் தெரியும், அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம், நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு சரவணன் சொல்லிடுறாரு. நீங்க கிளம்பி போங்க, அம்மாட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சரவணன் சொல்லிடுறாரு. சரவணன் இப்போ சந்தியா இருக்கிற இடத்துக்கு வராரு. சார் இந்த நேரத்துல எங்க இருந்து சார் வரீங்க அப்படின்னு ஒரு போலீஸ்காரங்க கேக்குறாங்க. சார் எல்லா பேப்பரும் எடுங்க சார் அப்படின்னு அந்த போலீஸ்காரங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. சந்தியா இப்போ சரவணனை பாத்துடுறாங்க. என்னங்க போலீஸ்காரங்கிட்ட மாட்டிட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உங்களை பார்க்க வந்தா ஏதோ தீவிரவாதிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சரவணன் சொல்றாரு. அப்புறம் என்னங்க திருன்னு முழிச்சா கேள்வி கேட்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சந்தியா கேக்குறாங்க. இந்த டைம்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்லங்க, நைட்டு நேரம் ஒரு டீ காஃபி கூட கிடைக்காது, அதனாலதான் என் கையால டீ போட்டு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சரவணன் சொல்றாரு. ஏங்க இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. ஏன் பொண்டாட்டிக்கு நான் டீ போட்டு கொடுக்குறேன், இதுல என்ன வேண்டாத வேலை அப்படின்னு கேக்குறாரு சரவணன். சரவணன் அங்க நிக்கிற எல்லா போலீஸ்காரங்களுக்கும் டீ குடுக்குறாரு. சரிங்க, வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. சரவணன், நான் வீட்டுக்கெல்லாம் போலங்க, நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நான் காலி அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. இந்த டைம்ல ஒரு ஆம்புலன்ஸ் வருது, இதையும் செக் பண்ணணுமா அப்படின்னு போலீஸ்காரங்க கேக்குறாங்க. சந்தியா சொல்றாங்க, ஏதாவது எமர்ஜென்சியா இருக்க போது அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரவணன் சொல்றாரு, எனக்கு என்னமோ நீங்க அந்த ஆம்புலன்ஸை மறிச்சு செக் பண்ணிக்கணும்னு தோணுதுங்க அப்படின்னு சொல்றாரு.
ஆம்புலன்ஸ்குள்ள நர்ஸ் அட்டெண்டர் யாருமே இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு சரவணன். ஏதோ தப்பா இருக்குங்க அப்படின்னு சொல்றாரு சரவணன். ஆமாங்க, நான் ஏதோ தப்பா கெஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சந்தியாவுமே சொல்றாங்க. சந்தியா இப்போ கார்ல ஏறி ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணி போறாங்க. சந்தியா அவங்களோட போனை மிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. சரவணன் நினைக்கிறாரு ஏதாவது அர்ஜென்ட்டா பேச வேண்டியது இருந்தா என்ன பண்ணுவாங்க, நம்ம போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. சந்தியா இப்போ அந்த ஆம்புலன்ஸை கேட்ச் பண்ணி மடக்கி நிப்பாட்டிடுறாங்க. ஆம்புலன்ஸ்குள்ள ஒரு பேக் இருக்கு, அதை ஓபன் பண்ணி பார்த்தா அது ஃபுல்லாவே பணம் இருக்கு. சரவணன் இப்போ அவங்க வராரு. அங்க பேக்ல பணம் இருக்கிறத பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அவருக்கு. ஆம்புலன்ஸ் கூட இவனுங்க விட்டு வைக்கலையா, திருட்டுத்தனத்தை ஆம்புலன்ஸ்லயும் பூத்திட்டானுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னு சந்தியா கேக்குறாங்க. போனை கொடுத்துட்டு போலான்னு வந்தீங்க, வந்து பார்த்தா இப்படி ஒரு அநியாயத்தை பார்க்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு சரவணன். மக்கள் உயிர் காக்குற வண்டியில இப்படி எல்லாம் எப்படிங்க பண்றாங்க அப்படின்னு சரவணன் கேக்குறாரு. இப்பெல்லாம் நம்ம ஆளுக புதுசு புதுசா திருட்டுத்தனம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. எல்லாரும் உங்களை மாதிரியே நல்லவங்களா இருந்தா எங்களை மாதிரி போலீஸ்காரங்களுக்கு நாட்டுல வேலையே இல்லாம போயிரும்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேக்ல இருக்க பணத்தெல்லாம் போலீஸ்காரங்களை கொண்டு போய் வண்டியில வைக்க சொல்றாங்க சந்தியா. இந்த ஆம்புலன்ஸுமே ஸ்டேஷன் கொண்டு போயிருங்க அப்படின்னு ஒரு போலீஸ்காரங்கிட்ட சொல்றாங்க. எங்க நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நான் இதெல்லாமே ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. ஆனால் இப்போ அங்க இருந்து கிளம்புறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.